திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையிலே வந்த நஷ்டம், உங்களுடைய வாழ்க்கையில வந்த இழப்பு, உங்களுடைய வாழ்க்கையில வந்த உபத்திரவத்தை பார்த்து, ஐயோ இந்த உபத்திரவம் மட்டும்தான் எனக்கு கெட்டது, இந்த வியாதி மட்டும்தான் எனக்கு கெட்டது, இந்த சூழ்நிலை மட்டும்தான் எனக்கு கெட்டது அப்படின்னு உங்களுடைய மனது ஒருவேளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கர்த்தர் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தாரு, இதை மட்டும் எனக்கு குறைவா வச்சாரு, கர்த்தர் இங்கெல்லாம் என்ன நடத்தினாரு, இதை மட்டும் ஆண்டவர் அற்புதம் செய்யக்கூடாதா, இந்த ஒண்ணு மட்டும் எனக்கு மனசு சங்கடமா இருக்கு, இந்த ஒண்ணு மட்டும் என்ன வருத்தப்படுத்துறது, அப்படி என்று அந்த ஒரே ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கெட்டதுன்னு நினைப்பீங்கன்னா, இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் உபத்திரவப்பட்டது, நீங்கள் உபத்திரவப்பட்டு கொண்டு நீங்கள் இனி உபத்திரவப்பட போகிறது, அது கெட்டது அல்ல. என் கர்த்தர் சொல்லுகிறார், அது நல்லது, அது நல்லது. ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் சொல்லலாம், உங்களை பார்த்து, அவ்வளவுதான் உனக்கு வந்த இந்த உபத்திரவம் உன்னுடைய வாழ்க்கையிலே கெட்டது, எல்லாவற்றையும் ஆண்டவர் உனக்கு நல்லா கொடுத்துட்டு இந்த ஒன்றை மட்டும் ஆண்டவர் உன்னை விட்டு எடுத்துட்டாரு, இந்த ஒரு குறையை மட்டும் ஆண்டவர் உனக்கு கொடுத்துட்டாரு, ஐயோ உன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் நல்லது நடந்து இது மட்டும் கெட்டதா மாறிடுச்சு, இது மட்டும் கெட்டதா மாறிடுச்சு. ஆனால் நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன், என் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் உரையாது. அந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த ஆலயத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல இது கெட்டது அல்ல. நீங்கள் எந்த இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இது நல்லது, இது நல்லது. இன்றைக்கு உங்களுடைய கண்கள் கெட்டதாய் கண்டாலும் வெகு சீக்கிரத்திலே கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்த அந்த உபத்திரவம் நல்லது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல உங்க வாயும் அதை குறித்து நன்றி சொல்ல போகிறது. ஆமென் சொல்லுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நான் நம்புறேன் உங்க வாய் சீக்கிரத்திலே சொல்ல போகிறது, அது கெட்டதில்லை, அது நல்லது. நீங்கள் குடும்பத்திலே படுகிற அந்த உபத்திரவம் கெட்டது அல்ல, நல்லதுன்னு உங்க வாய் சொல்லும். உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் படுகிற அந்த கஷ்டம் கெட்டது அல்ல, நல்லதுன்னு உங்க வாய் சொல்லும். நீங்க சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே படுகிற அவமானம் அது கெட்டதுன்னு இன்றைக்கு உங்க பார்வைக்கு தெரிந்தாலும் உங்க வாய் சீக்கிரமாய் நல்லது என்று சொல்லும். நான் நம்புகிறேன் நீங்கள் சந்திக்கிற சகல உபத்திரவமும் எங்கே உபத்திரவ பட்டாலும் அந்த உபத்திரவம் ஒரு நாளும் கெட்டதை அல்ல, உங்களுக்கு நன்மையே கொண்டு வரும். ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது நான் ஆண்டவரை நம்புகிறேன். என் வாழ்க்கையிலே எத்தனையோ உபத்திரவத்தின் பாதையிலே ஆண்டவர் என்னை நடத்தி இருக்கிறார், எத்தனையோ உயர்வுகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த உயர்வுகள், அந்த பெருமைகள், அந்த மதிப்புகள் எனக்கு நல்லதாய் நிறைய மாறினதில்லை. நிறைய காரியங்கள் கெட்டதாய் எனக்கு மாறி இருக்கிறது. என்னுடைய பெருமைகள் நிறைய நேரத்திலே எனக்கு கெட்டதாய் மாறி இருக்கிறது. ஆனால் இன்று வரைக்கும் இந்த வார்த்தையை நான் அப்படியே நம்பி நான் சொல்லுவேன், என் வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நல்லதா அமைஞ்சிருக்குங்க. என் வாழ்க்கையில நான் சந்தித்த சகல உபத்திரமும் எனக்கு கெட்டதா வரவே இல்லை, எல்லாமே நன்மையாய் மாறி இருக்கிறது. அன்றைக்கு என்னுடைய கண்ணுக்கு கெட்டதா தான் தெரிஞ்சிச்சு, அன்னைக்கு என்னுடைய கண்ணுக்கு சோதனை தான் தெரிஞ்சிருச்சு. ஆனா இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன், அந்த உபத்திரவத்தை திரும்பி பார்க்கிறேன். 5 வருடத்திற்கு முன்பாய் வந்த உபத்திரவத்தை திரும்பி பார்க்கிறேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த உபத்திரவத்தை திரும்பி பார்க்கிறேன். திரும்பி பார்க்கும் போது என் மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, அது கெட்டதில்லை, அது நல்லது, அது நல்லது. ஆமென் சொல்லுங்க. யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியாது, எந்த இடத்துல இந்த சத்தத்தை நீங்க கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் உங்க கரத்தை பிடிச்சு சொல்லுகிறார், மகளே நீதான் கலங்கி போய் வந்திருக்கிறாய், நடக்கிற அந்த காரியத்தை குறித்து நீதான் சோர்ந்து போய் வந்திருக்கிறாய். ஐயோ இவ்வளோ பெரிய உபத்திரம், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய கெட்டது நடந்துருச்சு பாஸ்டர், இனி அது நல்லதா மாறாது, என் வாழ்க்கையில பெரிய கெட்டது அப்படி உங்களுடைய மனம் அங்கலாய்க்குமே. ஆனால் என் ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்காக தான் பேசுகிறார். இல்லை, உன்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிற உபத்திரவம் அது கெட்டது அல்ல, அது நன்மையாய் முடியும், அதை நன்மையாய் நானே முடிப்பேன். உபத்திரவப்படுகிறது தீமைக்கு அல்ல, நன்மைக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், அது நன்மையாய் முடியும் போது உன் கண்கள் ஆச்சரியப்படும். கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறீர்கள். ஹல்லேலூயா. வேதத்திலே பல மனிதர்களுடைய வாழ்க்கை நம்ம இப்படி வாசிக்க முடியும். ஒருத்தர் அல்ல, 2 பேர் அல்ல, ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட, ஆண்டவரை நேசித்த எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உபத்திரவம் வந்தது. உபத்திரவம் இல்லாத மனிதர்களை பைபிள்ல நம்ம வாசிக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட உபத்திரவத்தின் மத்தியிலே தான் கடந்து போனார். ஆண்டவரை சிலுவையில ஏன் அடிக்க வேண்டும்? சிலுவையில ஆண்டவர் ஏன் மரிக்க வேண்டும்? அவருடைய சரீரத்தை ஏன் அப்படி கிழிக்க வேண்டும்? அது தீமை அல்லவா? கிறிஸ்தவத்துக்கு நடந்த ஒரு பெரிய தீமையா? ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கண்களுக்கு முன்பாக அது ஒரு பெரிய தீமை என்று நினைத்தாலும் நான் நம்புறேன், அவருடைய ரத்தம் தான் இன்றைக்கு சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது. அவருடைய சிலுவை தான் இன்றைக்கு நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது. சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உபத்திரவத்தின் பாதையிலே தான் நடந்து வந்தார். நீங்கள் யோபுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே ஆண்டவரால் படைக்கப்பட்ட எல்லாரை விட அதிகமாய் பாடுபட்டவன், உபத்திரவப்பட்டவன் அவன்தான்.
தன்னுடைய சரீர அளவிலே உபத்திரவப்பட்டவன், தன்னுடைய மன அளவிலே உபத்திரவப்பட்டவன், எல்லா விதத்திலும் உபத்திரவப்பட்டவர் இந்த யோபு தான். யோபுக்கு வந்த சோதனை, சிலரை ஜெபிக்கும் போது சொல்லுவாங்க, என்ன யோபு மாதிரி சோதிக்கப்படுறேன், யோபு மாதிரி எனக்கு சோதனை, யோபு கூட பரவாயில்ல எனக்கு அதை விட அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இல்ல இல்ல, யோபுனுடைய சோதனையை நம்ம நிறைய பேர் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில அதை பெற்றுக்கொள்ளவே இல்லை. யோபு அவ்வளவு தூரம் உபத்திரவப்பட்டார். வேதம் சொல்லுது, அவருடைய ஒரு மிக பெரிய பெருமைக்காரராக இருந்தவர், உயர்ந்த இடத்துல இருந்தவர், மதிப்புக்குரியவராக இருந்தவர், வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளோடும் இருந்தவர். ஆனா எல்லாமே அவரை விட்டு போயிருச்சு. பணம் போயிருச்சு, சொத்து போயிருச்சு, பிள்ளைகள் போய்விட்டார்கள். எல்லாவற்றை விட அவனுடைய பிள்ளைங்க எல்லாம் ஒரே நாள்ல மரிச்சு போனாங்க. பாருங்களேன், மொத்த பிள்ளைகளும் அந்த பாடி எடுத்து அடக்கம் பண்ண கூட முடியாத அளவுக்கு அந்த வீடு இடிஞ்சு அவங்க மேல விழுந்துருச்சு. இல்ல அதை விட தன்னுடைய சரீரத்தில் அப்படியே பருக்கள். அவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தவன் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறான். ஆனா அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் மத்தியிலே அவருடைய மனைவி சொல்லுகிறார், உமக்கு உபத்திரவம் வந்திருக்க கூடாது, இந்த உபத்திரவம் உமக்கு கெட்டது. சுற்றி இருக்கிற நண்பர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உபத்திரவம் உனக்கு கெட்டது. ஆனால் யோபு மட்டும் என்ன சொல்கிறார்? அல்ல, இல்ல, இந்த உபத்திரவம் எனக்கு கெட்டதல்ல, இந்த உபத்திரவம் எனக்கு நல்லது. ஏனென்றால் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும். அதே போல கடைசி அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் யோபுனுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். சோ அந்த உபத்திரவம் நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தா நான் சொல்லுவேன், அந்த உபத்திரவம் நன்மைக்கு தான் முடிஞ்சிருச்சு. அந்த உபத்திரவம் மட்டும் வரல அப்படின்னா யோபு 1 மடங்கு தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாரு. யோபுக்கு கொஞ்சம் தான் இருந்திருக்கும். ஆனா அந்த உபத்திரவம் தான் அவரை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தது. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு திரும்பவும் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் உபத்திரவம் தான் உங்களை 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறது. இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற இந்த உபத்திரவம் உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு மனிதன் அல்ல, பல மனிதன். நீங்கள் தானியேலை எடுத்து வாசித்து பாருங்கள். அவனுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற உபத்திரவம் அவரை நஷ்டப்படுத்தினதா, அவரை அழித்ததா? இல்லவே இல்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை வேதத்திலே வாசித்து பாருங்கள். அவருடைய உபத்திரவம் அவர்களை அழித்ததா? இல்லவே இல்லை. நீங்கள் யோசேப்பினுடைய உபத்திரவத்தை பாருங்கள். அவருடைய உபத்திரவம் அவர்களை அழித்ததா? இப்படியே சொல்லிக் கொண்டு போனால் எல்லாரையுமே சொல்லலாம். யாருடைய உபத்திரவமும் அவங்களை அழிக்கல, எல்லாருடைய உபத்திரவமும் அவர்களுக்கு நல்லதா மாறிடுச்சு. அப்பதான் அவங்களெல்லாம் கர்த்தர் சுட்டி காட்டி, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உங்களை சுற்றி நெருங்கி நிற்கும் போது கர்த்தர் அந்த சாட்சிகள் எல்லாம் காமிச்சு சொல்றாரு, அவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்க கடந்து போன உபத்திரவம் நல்லதா முடியுமே, ஆனால் உங்களுக்கும் அந்த உபத்திரவம் நல்லதாய் முடிய போகிறது. விசுவாசிக்கிறவங்க கைகளை மேல உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு நான் சந்திக்கிற உபத்திரவம், நான் கடந்து போகிற இந்த பாடுகள், நான் கடந்து போகிற இந்த வேதனை எனக்கு நல்லதாய் முடிய போகிறது. தேவனாகிய கர்த்தர் எனக்கு நன்மையாய் அதை முடிய பண்ண போகிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நான் ஒரு சில காரியங்களை மட்டும் உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய உபத்திரவம் அவர்களுக்கு என்னவித ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது? இல்லை என்றால் நீங்கள் உபத்திரவப்படாவிட்டால் என்ன நடந்திருக்கும்? நீங்கள் உபத்திரவப்பட்டதினாலே உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்கிறதை குறித்து ஒரு சில காரியத்தை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்திலேயே நம்ம 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை, ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். இன்னொரு விஷயம் கூட நம்ம வாசிக்க போகிறோம். 70வது பக்கத்தில் இருக்கிறது. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். நன்றாய் கவனிங்கள். இந்த இடத்திலே தேவனாலே அனுப்பப்பட்ட தேவனுடைய குடும்பம் எகிப்து தேசத்திற்கு கடந்து போகிறது. ஆனா அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் வளர்ந்து விடுவார்களோ, அவர்கள் நமக்கு எதிரிகளாய் மாறி விடுவார்களோ அப்படின்னு நினைச்சு அவர்களை ஒடுக்குறாங்க, அவர்களை உபத்திரவப்படுத்துகிறார்கள். பலவிதமான உபத்திரவம். எதை நினைச்சு உபத்திரவப்படுத்துறாங்க அப்படின்னா, நம்ம இவங்களுக்கு கொடுக்கிற டார்ச்சர்ல, நம்ம இவங்களுக்கு கொடுக்கிற உபத்திரவத்துல அவ்வளவுதான், அவங்க ஒண்ணும் இல்லாம போயிடுவாங்க, அவங்க குறைஞ்சிருவாங்க, அவங்க பிள்ளைங்க எல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சு பெரிய உபத்திரவத்தை கொடுத்தார்கள்.
ஆனால் வேதம் சொல்லுது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் பெருகினார்கள். நான் நம்புறேன், உபத்திரவம் நமக்கு கொண்டு வருகிற முதல் ஆசீர்வாதம் என்ன? நீங்கள் உபத்திரவப்படாவிட்டால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இன்றைக்கு நீங்கள் இவ்வளவு பெருகி இருக்க மாட்டீர்கள். நான் நம்புறேன், உபத்திரவத்தினால வருகிற முதல் ஆசீர்வாதம் வேதம் சொல்லுகிறது பெருக்கம். நீங்கள் எவ்வளவு உபத்திரவப்படுகிறீர்களோ அவ்வளவு தூரம் கர்த்தர் உங்களை வளர்த்தி கொண்டே போவார். கர்த்தர் உங்களை பெருக வைப்பார். நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பெருக போகிறீர்கள். உபத்திரவம் இல்லாமல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் என்கிற ஒன்று வரவே வராது. நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஐயோ நான் உபத்திரவப்படுகிறேனே, எனக்கு இந்த உபத்திரவம் என்ன செய்ய போகிறது? கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த உபத்திரவம் வந்ததற்கு காரணம் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவதற்காக. ஆண்டவர் உங்களை பெருக பண்ண போகிறார். ஆண்டவர் உங்களை வளர்த்த போகிறார். வளர்ச்சிக்காகத்தான் இந்த உபத்திரவமே தவிர வேறு ஒன்றுக்காகவும் அல்ல. நான் நம்புறேன், நீங்கள் உபத்திரவப்படாவிட்டால் வளர்ந்திருக்கவே மாட்டீர்கள். ஆமென். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை வளர்த்தி இருக்கிறார். நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள். நீங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை மதிப்பாய் வைத்திருக்கிறார். நீங்க வளர்ந்த எல்லாரையும் பார்த்து கேளுங்க, நீங்க எப்படி வளர்ந்தீங்க? உங்களை எது வளர்த்துச்சு? உங்களுடைய பணமா, உங்களுடைய திறமைகளா, இல்லை உங்களுடைய செல்வாக்கா? அவங்க ஒன்னே ஒன்று சொல்லுவாங்க, நான் பட்ட உபத்திரவம், நான் கடந்து போன உபத்திரவத்தின் பாதை என்னை என்ன பண்ணிச்சு அப்படின்னா, என்னை இவ்வளவு தூரம் முன்னேற உதவி செய்தது. நான் நம்புறேன், நீங்க முன்னேறணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. உங்க பிள்ளைங்க முன்னேறணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. சகோதரனே, கர்த்தர் உன்னை முன்னேற விரும்புகிறார். நீ முன்னேறணும்னு கர்த்தர் நினைக்கிறாரு. உங்க குடும்பத்தில் நீ முன்னேறணும், உங்க வேலை ஸ்தலத்தில் நீங்க முன்னேறணும், நீங்க சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக நீங்க முன்னேறணும், உங்க சொந்தங்களுக்கு முன்னாடி நீங்க முன்னேறணும். நீங்க முன்னேறணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த உபத்திரவம் உங்களுக்கு வந்திருக்கே தவிர வேறு எதற்காகவும் வரவே இல்லை. சோ நீங்கள் சந்தித்திருக்கிற, நீங்கள் கடந்து போகிற இந்த உபத்திரவத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா, கர்த்தர் நான் முன்னேறதற்கு எனக்கு இதை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில படிப்பு அவர்களை முன்னேற்றாது, திறமைகள் அவர்களை முன்னேற்றாது, கடந்து வந்த பாதை நினைச்சு அவருடைய குடும்பம் அவர்களை முன்னேற்றாது. ஆனா என்ன முன்னேற்றம் அப்படின்னா, உங்களுடைய உபத்திரவம் கண்டிப்பா உங்களை கீழே கொண்டு போகாது. உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை முன்னேற பண்ணும். பைபிள் சொல்லுது, இளம் வயதில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது, வாலிபர்களுக்கு நல்லது. நான் நம்புறேன், சின்ன பிள்ளைகள், வாலிப தம்பிங்கள், தங்கச்சிங்க, இந்த செய்தியை கேட்பீர்களே ஆனால் உங்களுக்கு சொல்றேன், இந்த சின்ன வயசுல அதிகமாக உங்களுக்கு உபத்திரவம் வருகிறதா? நீங்கள் அதிகமாக உபத்திரவப்படுகிறீர்களா? நான் நம்புறேன், நீங்க முன்னேறுவது நிச்சயம். நீங்கள் முன்னேறுவது நிச்சயம். கர்த்தர் நீங்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சூழ்நிலையை அனுமதித்திருக்கிறாரே தவிர வேறு எதற்கும் அல்ல. சோ நம்பர் 1, முதலாவதாக உங்களுக்கும் எனக்கும் உபத்திரவம் ஏன் வருகிறது? கர்த்தர் ஏன் உபத்திரவத்தை அனுமதிக்கிறார் என்றால், நம்மை முன்னேற்றுவதற்காகவே கர்த்தர் உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் எஸ்தரின் புஸ்தகத்தை வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால், முர்தெகாய் என்கிற தேவ மனுஷனை குறித்து வேதம் சொல்கிறது. காரணமே இல்லாமல் ஒரு பெரிய உபத்திரவம் அவனுக்கு வருகிறது. அதற்கு அவன் எதையுமே செய்யல. அங்க இருக்கிற மனிதர்களுக்கு விரோதமாய் போகல, அவன் ஒரு தப்பு பண்ணல, திருடல, அவன் ரொம்ப நல்லதுதான் செஞ்சான். ராஜாவுக்கு நல்லது செஞ்சான், அங்க இருக்கிற எல்லாருக்கும் நல்லது பண்ணான். ஆனா அவனுக்கு பயங்கரமான உபத்திரவம். அவன் நினைக்கிறான், ஏன் எனக்கு இந்த உபத்திரம் வரணும்? நான் தான் யாருக்கும் எந்த தீங்கு செய்யலையே, நான் எந்த பிரச்சனைக்கும் போகலையே, ஒரு பிரச்சனைக்கும் போகாம இருந்தோம், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்தோம், எனக்கு எதுக்காக உபத்திரவம்? ஆனால் நான் நம்புறேன், முர்தெகாயை அந்த இடத்துல கனம் பண்ணணும்னு கர்த்தர் விரும்பிட்டாரு. முர்தெகாயை கர்த்தர் உயர்த்தணும்னு கர்த்தர் விரும்பிட்டாரு. அவன் செய்த தியாகத்திற்கு, அவன் ஜெபித்த ஜெபத்திற்கு, அவனுடைய கமிட்மெண்ட்டுக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தணும்னு நினைச்சதுனால, என்னுடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, காரணமே இல்லாமல் ஒரு உபத்திரவம் அவனுக்கு வருகிறது. அந்த உபத்திரவம் அந்த இடத்திலேயே, அந்த தேசத்திலேயே, அந்த ராஜ அரண்மனையிலேயே அவனை மிகா பெரிய மனிதனாய் உயர்த்தினது. இன்றைக்கு நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ ஜனமே, கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு வாக்குரைக்கிறார். உங்களுக்கு காரணமே இல்லாமல் உபத்திரவம், நீங்கள் தீமை செய்யாமலே உங்களுக்கு ஒரு உபத்திரவம், நீங்க அது எந்த தப்பும் செய்யல, நீங்க அது எதுக்குமே போகல, ஆனா உங்களை உபத்திரப்படுத்துறாங்க. ஆனா உங்களுக்கு உபத்திரம் எதற்காக? நான் எந்த தப்பும் பண்ணலையே. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அந்த மனுஷனை போல உங்களை உயர்த்துவதற்காகத்தான் இந்த உபத்திரவம் வந்திருக்கிறதே தவிர வேறு எதற்காகவும் இல்லை, முன்னேறுவதற்காகத்தான். கர்த்தர்
கர்த்தர் உபத்திரவத்தை அனுமதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஸோ அப்போ நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். எனக்கு உபத்திரவப்படுறது எதுக்கு அப்படின்னு சொன்னா, அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவு தூரம் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பெருகினார்கள். அப்போ உபத்திரவம் நம்மளை என்ன பண்ணும் அப்படின்னா முன்னேற்றம். எல்லாரும் சொல்லுங்க, முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகும். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுது, காரணமே இல்லாம ஒரு உபத்திரவத்தை கொடுக்குறாங்க. அவனுடைய துறவுகளை எல்லாம் தூர்த்து போடுகிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம உபத்திரவத்தை கொடுத்த உடனே இவன் முடிஞ்சிருவான், இவன் விட்டுட்டு போயிடுவான், இவன் எழும மாட்டான்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அந்த உபத்திரவம் தான் ஈசாக்க 100 மடங்கு ஆசீர்வதிச்சது. அவனுக்கு ரகபோத்தை கொடுத்து கர்த்தர் இடத்தை உண்டு பண்ணினார். நான் நம்புறேன், இந்த ஜெபத்தில் இருக்கிற நம்ம நிறைய பேரை கர்த்தர் என்ன பண்ண போனா ஒரு முன்னேற்றத்திற்கு நேராக கொண்டு போறாரு. முன்னேற்றம். உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு காரணமே இல்லாம உபத்திரவம் வருதுன்னா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நம்ம நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் தப்பு பண்ணிடுறாங்க. ஏதோ ஒரு உபத்திரவம் வந்த உடனே நம்ம ஒண்ணுமே பண்ணலை, இவங்க பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சோர்ந்து போய் மனம் உடஞ்சு போய் அதுக்கப்புறம் அந்த வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லி அதை விட்டு டிஸ்கன்டினியூ பண்ணி இல்லை. ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உபத்திரவம் எல்லாம் நம்மை துரத்துவதற்காக அல்ல. உபத்திரவங்கள் எல்லாம் நான் நம்புறேன் நம்மை முன்னேற்றும்படியாக. அதனால அந்த இடத்துல உபத்திரவத்தை கொடுக்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த இடத்துல இவ்வளவு அவமானம் வந்திருக்குது, எனக்கு இந்த இடத்துல இவ்வளவு நிந்தை வந்திருக்கிறது, நான் இவ்வளவு தூரம் உபத்திரவப்படுத்தப்பட்டிருக்கிறேன், காரணமே இல்லாம எனக்கு இத்தனை உபத்திரவம் வந்துருச்சு, அப்ப இந்த இடத்துல ஒரு முன்னேற்றத்தை பார்க்காம நான் போக மாட்டேன் ஆண்டவரேன்னு கர்த்தரிடத்துல கேளுங்க. இந்த வசனத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா நான் நம்புறேன், உபத்திரவப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் முன்னேற்றத்தை கொடுப்பார். ஆமென். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் முதலாவதாக உபத்திரவம் நமக்கு என்ன செய்கிறது என்றால் நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கிறது. நம்பர் 2, இரண்டாவதாக வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரத்தை நம்ம எடுக்க போகிறோம். 14ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 14ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலிருந்து, பர்னபாவை யூப்பித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினவன் ஆனபடினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்திற்கு முன்னே இருந்த யூப்பித்தருடைய கோவில் பூசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசல் அண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்டபோது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்கள் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். நன்றாய் கவனிங்கள். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் ஒரு ஊழியத்திற்காக கடந்து போகிறார்கள். ஊழியத்திற்காக கடந்து போகிற இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய அற்புதங்கள் அங்க நடக்குது. அவங்க மூலமாய் ஆண்டவர் அவர்கள் மூலமாய் பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் நடத்துறாரு. நடத்தினதை பார்த்த உடனே ஜனங்கள் பூசாரிங்க எல்லாரும் வந்து, ஐயோ இவங்க தேவர்கள், இவர்கள் யூப்பித்தர் மெர்க்குரி அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய தீர்க்கதரிசி மாதிரி. அப்படின்னா ஆசாரியர்களுடைய வஸ்திரத்தில் அதை வச்சிருப்பாங்க. அது ஒரு லைட் மாதிரி. அப்படின்னா யுத்தத்திற்கு போகணுமா போக வேண்டாமா அப்படின்னு ஆண்டவருடைய சித்தத்தை கேட்கும் போது அது ஒரு சிம்டம்ஸ் காமிக்கும். அதை வச்சுதான் யுத்தத்திற்காய் புறப்படுவார்கள். அப்போ அவங்க சொன்னாங்க, இது தேவர்கள், இவர் யூப்பித்தர் மெர்க்குரி அப்படின்னு பேரை வச்சு ரொம்ப புகழ்த்தி அவங்கள தூக்கி அவங்க மேல தலை மேல அவங்களுக்கு மாலை எல்லாம் போட்டு அவங்கள தேவர்கள் மாதிரி அவங்களுக்கு பலி செலுத்துவதற்கு ஆயத்தமானார்கள். உடனே அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு, ஏன் இப்படி பண்றீங்க? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனிதர்கள் தான், நீங்க இப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் ஜீவனுள்ள தேவனை நீங்கள் தேடுங்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலும் பர்னபாவும் பல உபத்திரவங்களிலே கடந்து வந்தவர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் காவலில் இருந்தேன், நான் கற்பர் பிரயாணத்தில் இருந்தேன், நான் ஆகாரம் இல்லாமல் இருந்தேன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது. அவர் பலவிதமான உபத்திரவங்கள் அவருக்கு இருந்துச்சு. இந்த உபத்திரவங்கள் எல்லாம் அவருக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னா, நான் நம்புறேன், தாழ்மைன்ற ஒன்று எப்ப அவங்களுக்குள்ள வந்துச்சுன்னா உபத்திரவம் வரும்போதாங்க வந்துருச்சு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய மேன்மையை அந்த ஜனங்கள் கொடுக்கும் போது அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு வேண்டான்னு சொன்னாங்க, தங்களை அவர்கள் தாழ்த்தினார்கள். ஏன் அவங்க தாழ்த்தினாங்க அப்படின்னா, அவர்கள் வாழ்க்கையிலே சந்தித்த உபத்திரவங்கள் அவர்களை என்ன பண்ணிச்சு அப்படின்னா தாழ்மை உள்ளவர்களாய் மாற்றினது. நான் நம்புறேன், நமக்கு மட்டும் பாடுகள்னு ஒன்று வரல அப்படின்னா, நமக்கு மட்டும் உபத்திரவம்னு ஒன்று வரல அப்படின்னா, நான் நம்புறேன் நம்மளை மாதிரி நிறைய பேர் தலக்கணம் பிடிச்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, ஹெட் வெயிட் ஆனவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நமக்குள்ளே ஒரு பெரிய பெருமை இருக்கும்,
நமக்குள்ள ஒரு பெரிய பெருமை இருக்கும். எனக்கு தெரிந்த வரையும் ரொம்ப பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள், ஆண்டவர் பெரிய அளவில் உயர்த்தினவங்க எல்லாருமே அவங்க வாயிலிருந்து பேசும்போதெல்லாம் எப்படி தான் பேசுவாங்க அப்படின்னா, நான் ஒன்றும் இல்லை பாஸ்டர், நான் ஒன்றும் இல்லை பாஸ்டர், கர்த்தர் தான் கொடுத்தாரு. அந்த மதிப்பை ஒரு தெரிஞ்சும் தெரியாமலும் கூட தங்களுக்கு அவங்க எடுக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு இடத்துல தெரியாம அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நான் தான் இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா கூட அடுத்த நிமிஷமே சொல்லுவாங்க, இல்ல இல்ல கர்த்தர் என் கூட இருந்ததுனால செஞ்சேன், கர்த்தர் என் கூட. தன்னுடைய வாழ்க்கையிலே மதிப்பை தனக்கு எடுக்கிறதுக்கு அவ்வளவு பயப்படுவாங்க. அவங்க தாழ பேசுவாங்க, அவங்க பொறுமையா இருப்பாங்க. அப்போ நான் நம்புறேன், இந்த பொறுமை, இந்த தாழ்மை எப்ப வந்துச்சு அப்படின்னு கேட்டா, அவங்க சந்தித்த உபத்திரவம் அவங்களை என்ன பண்ணுச்சு அப்படின்னா, தாழ்மையா இருக்கிறதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. நான் நம்புறேன், இந்த செய்தியை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, எனக்கு ஏன் இந்த உபத்திரம் வரணும், எனக்கு ஏன் இந்த உபத்திரம் வரணும்னு ஆண்டவரை பார்த்து நீங்க கேள்வி கேட்குறீங்களா? ஆண்டவர் என்ன பதில் கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த உபத்திரவம் மட்டும் உங்களுக்கு வரலன்னா, இந்த பிரச்சனை மட்டும் உனக்கு வரலன்னா, மகளே மகனே, இந்த சூழ்நிலையை மட்டும் உனக்கு நான் அனுமதிக்கல அப்படின்னா, நீ ரொம்ப பெருமை உள்ளவனா இருந்திருப்பாயப்பா, நீ ரொம்ப பெருமை உள்ளவனா இருந்திருப்பாயம்மா. ரொம்ப பெருமையா, என்ன போல யாரும் இல்லை, நான் தான் பண்ணினேன், நான் தான் அப்படி செஞ்சேன், நான் தான் அப்படி பண்ணேன்னு சொல்லியிருப்பேன். ஆனா உங்களுக்குள்ள தாழ்மையை கொண்டு வரணுன்ற ஒரே காரணத்திற்காக தான் கர்த்தர் இந்த உபத்திரவத்தை அனுமதிச்சிருக்கிறார். கர்த்தர் இந்த உபத்திரவத்தை அனுமதிச்சிருக்கிறார். அதான் யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக போய் நிற்கும்போது சொல்கிறான், நான் அல்ல தேவனே. தன்னுடைய சகோதரர்கள் அங்கே வந்து நிற்கும்போது சொல்கிறான், நீங்களெல்லாம் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினான். வளர்ந்தான், உயர்ந்தான், தன் சகோதரர்களை பார்க்கலும் பெரியவனானான். அவன் பார்த்த சொப்பனம் அப்படியே நிறைவேறிடுச்சு. ஆனா அவன் பார்த்த சொப்பனம் நிறைவேறிச்சுன்றதுக்காக அவனுக்குள்ள பெருமை வரவே இல்லை. அவனுக்குள்ள பெருமை வரல. ஏன் வரல அப்படின்னா, அவன் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் உபத்திரவத்தின் குகையிலே தள்ளப்பட்டான். அவன் கால்களும் கைகளும் விலங்கு போட்டு ஒடுக்கப்பட்டது. இந்த உபத்திரவம் அவனை என்ன பண்ணிச்சு அப்படின்னா, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை. நான் தீர்க்க தரிசனமா சொல்லுவேன், நிறைய பேர் சிக்கானதுக்கு அப்புறம் தான் பிரதர் உங்களுக்கு தாழ்மையே வந்துருச்சு. பிரதர், நீங்க ரொம்ப நேசிச்சு கட்டின வீடு உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் பிரதர் உங்களுக்கு வந்து தாழ்மையே வந்துருச்சு. சிஸ்டர், நீங்க எல்லா பிள்ளைகளையும் குறை பேசுனீங்க, எல்லா பிள்ளைகளுக்கும் ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள் எல்லாம் சொன்னீங்க. ஆனா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு உபத்திரம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க தாழ்மைப்பட்டீங்க. என்ன போல யாரு, என் பிள்ளைய போல யாரு, என்ன மாதிரி யாராவது சம்பாதிக்க முடியுமா, என்ன மாதிரி யாராவது சமைக்க முடியுமா, என்ன போல யாராவது குடும்பம் நடத்த முடியுமா அப்படின்னு உங்களை குறித்து பெருமை பேசின அநேகம் பேர் இன்றைக்கு உங்களை குறித்து நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை அப்படின்னு சொல்றதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலே சந்தித்த பாடுகள், உபத்திரவங்கள் நம்மளை தாழ்மையா இருக்கிறதற்கு கற்றுக் கொடுத்தது. ஸோ இன்றைக்கு உபத்திரவத்தில் கடந்து போகிற ஒவ்வொருத்தரை பார்த்தும் பரிசுத்த ஆவியானவர் தெளிவா பேசுறாரு, நான் உன்னை தாழ்மைப்படுத்தும்படியாக, நான் உன்னை தாழ்மைப்படுத்தும்படியாக, நீ என் சமூகத்தில் மற்றவங்களுக்கு முன்னாடி தாழ்த்தும்படியாகத்தான் நான் இதை அனுமதித்திருக்கிறேனே தவிர வேறு எந்த காரியத்திற்காகவும் அல்ல. இன்றைக்கு உபத்திரவத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்த மட்டும் செய்யுங்க. நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லை. நீங்க தாழ்த்த ஆரம்பிச்ச உடனே கர்த்தருடைய இரக்கம் உங்க மேல வரும். நீங்க தாழ்த்த ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்ய ஆரம்பிச்சிருவார். இந்த உபத்திரவம் வேறு எதற்காகவும் வரவில்லை. இந்த உபத்திரவம் உங்களை தாழ்மைப்படுத்துவதற்காக தான் வந்திருக்கிறது. ஆமே. நம்புகிறவர்கள் கைகளை மேல உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்ன தாழ்த்துற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நீங்க தாழ்த்தும் போதே அந்த உபத்திரவம், நான் நம்புகிறேன், அது முடிவிற்கு வரப்போகிறது. அதை கர்த்தர் முடிக்க போகிறார். உன்னுடைய பெருமைகளை மாற்றுவதற்காகத்தான் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். இல்லை, கர்த்தரை தான் மேன்மைப்படுத்த முடியும், அவர்தான் உயர்த்த முடியும், அவர்தான் உயர்ந்தவர், அவர்தான் உயர்ந்தவர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உபத்திரவத்தை ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னா, வேற எதற்காகவும் அல்ல, நம்மை தாழ்த்தும்படியாக. அதான் வேதத்தில் தீர்க்கதரிசியான யோனாவை குறித்து வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, யோனாவுக்கு ஒரே பெருமை. யோனா தன்னை குறித்து ஒரு பெரிய காரியத்தை நினைத்து கொண்டு வந்தான். ஆனா ஆண்டவர் அவனை உபத்திரவத்துக்குள்ள கொண்டு போனார் பாருங்களேன். அந்த மீனுடைய வயிற்றுல இருக்கிற வரைக்கும் பெருமையா தான் பேசினான். கடல்ல இந்த கடல் கொந்தளிப்பு மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, என்ன தூக்கி கடல்ல போடுங்க சரியா போயிடும். அந்த அந்த ஹெட் வெயிட் பாருங்களேன், அந்த பெருமை பாருங்க, என்ன தூக்கி போடுங்க, போட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி பேசுறான். ஆனா அந்த மீனுடைய வயிற்றுல போய் அந்த உபத்திரவம் ஆரம்பிச்ச உடனே, ஐயா நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஒன்றும் செய்ய முடியாது, அப்படியே தன்னை தாழ்த்தினான்.
வேதம் சொல்லுகிறது, தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான். அதனால நீங்க தாழ்த்த 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 நீங்க கீழே போக 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 நீங்க உங்களை ஒன்றும் இல்லைன்னு சொல்ல 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 ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாருன்னா தூக்கி 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 அப்படியே மேலே வச்சுட்டே போவார், மேலே வச்சுட்டே போவார். மனுஷனுக்காக தாழ்மைப்படுறது இல்லை, மற்றவங்களுக்காக தாழ்மைப்படுறது இல்லை. தாழ்மைன்றது உள்ளுக்குள்ளேயே வரணும், இருதயத்திலே வரணும். சிலர் வெளி தோற்றத்தில் பயங்கர தாழ்மையா நடிச்சுக்குவாங்க, அவங்கள மாதிரி தாழ்மையா இல்லைன்றது மாதிரி சொல்லிக்குவாங்க. ஆனா உள்ளம் அப்படியே பெருமைனால நிரம்பும். கர்த்தர் அதை விரும்ப மாட்டாரு, கர்த்தர் விரும்ப மாட்டார். எனக்கு தெரியும் ஆண்டவருடைய பிள்ளையை, பாஸ்டர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே சர்ச்சில் இருக்கிற ஒரு பிரதர் உடனே எடுத்து எல்லாருக்கும் முன்னாடி 1,00,000 ரூபாய் தூக்கி அப்படியே காமிச்சு, இதா நான் 1,00,000 ரூபாய் தர்றேன் அப்படின்னு ஜஸ்ட் அனௌன்ஸ் தான் பண்றாரு பாஸ்டர். இந்த மாதிரி ஒரு தேவை இருக்கு சர்ச்சில், இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் 1,00,000 ரூபாய் கொடுக்கறது சந்தோஷம், அது ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், கர்த்தர் அவருக்கு லட்சங்களா தந்திருப்பாரு. ஆனா அவருக்கு ஒரு பெருமையை காமிக்கணுன்றதுக்காக அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே, ஒரு நிமிஷம் பாஸ்டர் நான் இதை தரேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கையை அந்த கட்டை தூக்கி பணத்தை தூக்கி காமிச்சிட்டு நேரம் எந்திரிச்சு பாஸ்டர் இங்க நிற்கிறாரு, பாஸ்டர் கையிலே கொடுத்துட்டாரு. உடனே அந்த ஊழியக்காரர் வாங்கி சரி ஜோம் பண்ணி அப்படியே வச்சுட்டாரு. உடனே அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு பெருமை, நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு. நான் சொல்றேன், இல்லை, வேதம் சொல்லுது வலது கை கொடுக்கறத இடது கைக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டியதே இல்லை. கர்த்தருக்கு தெரிஞ்சா போதும், கர்த்தருக்கு தெரிஞ்சா போதும். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன்னுடைய பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். அதுல ஒரு பெருமை நமக்கு வேணாம், அதுல எதையுமே நமக்கு சொல்ல வேண்டாம். அது கர்த்தருக்குரிய தேவன் எனக்கு கொடுத்தாரு, நான் கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். அதோட இதெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் பழகணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க தாழ்மையா இருக்கிறதுக்கு கத்துக்கணும். அதை ஆண்டவர் சொல்றாரு, ஒரு இடத்துக்கு போகும்போது நீ பின்னாடி உட்காரும் போது உங்க மதிப்பை பார்த்து ஒருத்தர் உங்களை கூப்பிட்டு முன்னாடி நீங்க உட்காரணும் அப்படின்னு சொல்லணும். ஆனா நீங்க முன்னாடி உட்காரும் போது ஒருத்தர் நீங்க அடுத்த சீட்ல உட்காருங்கன்னு சொல்ற அளவுக்கு நீங்க வச்சுக்காதீங்கன்னு கர்த்தர் பேசுறாரு. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க தாழ்மைக்கு தான் இடம் கொடுக்கணுமே தவிர பெருமைக்காக இடம் கொடுக்கக்கூடாது. ஒதுங்கி ஒதுங்கி நிக்கணும், தூரம் தூரம் போகணும். நம்மளை யாராவது ஒருத்தர் பெருமையா பேசினாங்கன்னா உடனே துக்கப்படணும், உடனே அழணும். இன்றைக்கு வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளையே யார் பெருமையா பேசினாலும் போய் ஒரு வாரத்தில் போய் அழுதுட்டு வருவேன், ஒரு பாத்ரூம்ல போய் அழுதுட்டு வருவேன். ஆண்டவரே இதற்கு ஒரு தகுதி இல்லையா ஆண்டவரே, நான் எதுக்கு ஆண்டவரே இப்படி பேசிட்டு இருக்காங்க, அது வேணவும் வேணாம். எதுக்கு நல்லா இருந்தா நல்லா இருந்து கர்த்தர் பேச அவ்வளோ, அதோட முடிச்சுங்க. இன்னொரு மனுஷனை பெருமைப்படுத்துற வேலை நமக்கு யாருக்கும் வேண்டாம். அதற்கு பதிலாக யாரை பெருமைப்படுத்தலாம்னா கர்த்தரை பெருமைப்படுத்தலாம். அவர்தான் பெரியவர், அவர்தான் பெருமைக்குரியவர். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்ப ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளையே நமக்கு உபத்திரவத்தை அனுமதிக்கிறதுக்கு 2வது காரணம் நம்ம தாழ்த்தும்படியாகத்தான். அதனால நீங்க தாழ்த்திட்டீங்கன்னா இந்த உபத்திரவம் உங்களை விட்டு போயிடும், உங்க பாடுகள் உங்களை விட்டு போயிடும். நிறைய பேருடைய வாழ்க்கையில உபத்திரவத்துக்கு காரணமே என்னன்னா உங்களுடைய பெருமை தாங்க காரணம். உங்க பெருமை தாங்க அதை கொண்டு வந்திருக்குது. உங்களை போல யாரும் இல்லைன்னு நீங்க நினைச்சீங்க, இல்ல வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்துல உங்களை தரை மட்டும் தாழ்த்துங்க, அப்படியே சரண்டர் ஆயிருங்க, அப்படியே நீங்க முகம் குப்புற விழுங்க, முகம் குப்புற விழுந்து கர்த்தாவே என்னை தூக்கி எடுங்க, நீங்க தான் பெரியவர்னு சொல்லுங்க. அந்த உபத்திரம் உங்களை விட்டு மாறி போகும். ஆமேன்னு சொல்லுங்கள். 3வது ஒரு காரியத்தை கூட நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த உபத்திரவம் ஏன் வருகிறது என்கிறதை குறித்து நம்ம வாசிக்கலாமா? வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். 10வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனே அவனோட கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் என்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீட்டு அனைத்திற்கும் அதிகாரியா ஏற்படுத்தினார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போகும்படியாய் விற்று போட்டார்கள். தேவனோ அவனோடு இருந்து எல்லா உபத்திரவங்களின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீட்டு அனைத்திற்கும் அதிகாரியா ஏற்படுத்தினார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்பர் 3, 3வதாக ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் ஏன் வருகிறது? இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் உபத்திரவத்தை ஏன் அனுமதிச்சார் அப்படின்னா, இந்த உபத்திரவம் அவனை மிகப்பெரிய ஞானியாய் மாற்றினதாமா, ஞானம் உள்ளவனாய் மாற்றினது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற பாடுகள், நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற உபத்திரவங்கள், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அனுமதித்திருக்கிற பாடுகள் எதற்காக ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னா, உங்களை ஞானத்தை தேறினவர்களாய் மாற்றும்படியாக. நமக்கு மட்டும்
பாடுகள் என்று ஒன்று வராமல் இருந்திருந்தா கண்டிப்பா நம்ம ஞானம் உள்ளவர்களா இருந்திருக்க முடியாது. ஞானம் உள்ளவர்களா இருந்திருக்க முடியாது. நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஞான குறைவினால் பல காரியத்தை இழந்திருக்கிறார்கள், பல ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறார்கள். இந்த ஞானம் ஒரு மனுஷனுக்கு எங்கிருந்து உருவாகுது அப்படின்னா அவர்கள் சந்திக்கிற உபத்திரவம் அவர்களை ஞானத்துக்குள்ளே நடத்துகிறது. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை அந்த உபத்திரவத்தின் பாதையில இப்ப நடத்துகிறார் அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளையே நீங்க பயப்படாதீங்க. உங்களை கர்த்தர் எப்படி மாற்ற போறாருன்னா ஞானிகளாய் கர்த்தர் மாற்ற போறாரு. நீ ரொம்ப பேதையா இருக்கிறீங்க, நீங்க ஞானி இல்லை, நீங்க ஞானி இல்லை, உங்களை எல்லாருமே ஏமாத்துறாங்க, உன்னை எல்லாருமே வஞ்சிக்கிறாங்க. ஆனா உன்னை எப்படியாவது உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன், உன்னை எப்படியாவது இவங்களுக்கு முன்னாடி சாட்சியா நிறுத்தணும்னு, அதற்காக இந்த உபத்திரவத்தை நான் அனுமதிக்கிறேன். இந்த உபத்திரவம் உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா ஞானிகளாய் மாற்றும், ஞானிகளாய் மாற்றும். அதான் சில மனிதர்களிடத்துல நம்முடைய ஏமாந்தம் பாருங்களேன், பணத்தையும் பொருட்களையும் ஏமாந்தோம் பாருங்களேன். அந்த ஏமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏன் அனுமதித்தார் அப்படின்னா மனுஷனை குறித்து தெரிஞ்சுக்கப்பா, சொந்தக்காரங்களை குறித்து தெரிஞ்சுக்கப்பா, கூட வேலை செய்யறவங்களை குறித்து தெரிஞ்சுக்கப்பா. அந்த உபத்திரவம் மட்டும் நமக்கு வரல அப்படின்னா நான் நம்புறேன் மனுஷனை குறித்து அறிகிற அறிவு நமக்கு யாருக்குமே இருந்திருக்காது, நமக்கு யாருக்குமே இருந்திருக்காது. இன்னைக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கையை மனிதர்கள் கொடுத்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஞானமா இருக்கிறாங்க. எவ்வளவு ஆசை வார்த்தைகளை பேசினாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஞானமா இருக்கிறாங்க. இல்ல, அவங்க ஆசை வார்த்தையை நம்பாத, அவனுடைய பெருமையான வார்த்தையை நம்ப வேண்டாம், அவங்க சொல்றது சரியில்லை, நம்ம கொஞ்சம் விழிப்பா இருக்கணும். அவர்கள் சொல்லவே அது நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஏன் ஓடுது அப்படின்னா நம்ம கடந்து வந்த உபத்திரவத்தின் பாதை நான் நம்புறேன் நமக்கு நிறைய ஞானத்தை கற்றுக் கொடுத்தது. உங்க பிள்ளை உபத்திரவப்படுறாங்களா, உங்க மகள் உபத்திரவப்படுறாங்களா, ஐயோ என் பிள்ளைக்கு இவ்வளவு உபத்திரவமே, என் மகனுக்கு இவ்வளவு உபத்திரவமே கலங்கி போயிருக்கீங்களா, நான் நம்புறேன் பேதையா இருக்கிற உங்க பிள்ளைய கர்த்தர் வெகு சீக்கிரத்துல ஞானவானாய் மாற்ற போறார். பேதையா இருக்கிற உங்க மகளை கர்த்தர் வெகு சீக்கிரத்துல ஞானியாய் மாற்ற போகிறார். அந்த ஞானத்தை பெற்றுக் கொள்வதற்காக மட்டும்தான் இந்த உபத்திரவத்தின் பாதையை தவிர வேறு எதற்காகவும் இல்லை, வேறு எதற்காகவும் இல்லை. சங்கீதக்காரனுடைய தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் அனுமதித்த அத்தனை உபத்திரவங்களும் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை அப்படியே மேல உயர்த்தி நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நான் உபத்திரவப்பட்டதுனால தான் இன்றைக்கு என்னை கர்த்தர் ஞானியாய் நிறுத்தி இருக்கிறீர். சொல்லுவோம், ஆண்டவரே என்னை ஞானியாய் நிறுத்தி இருக்கிறீர், என்னை ஞானத்துக்குள்ள நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தாவீது அரசாட்சி பண்ணதற்கும் சிம்சோன் ஜனங்களை மீட்டெடுத்ததற்கும் வித்தியாசம் இருக்குது. தாவீது உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனா சவுல் ராஜாவை குறித்து வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் சவுல் உபத்திரவத்தின் பாதையில கடந்து வரல, அவனுக்கு டைரக்டா அவனுக்கு அரையணை கிடைச்சிருச்சு. ஆனா தாவீதுக்கு ரொம்ப நாள் தாண்டி தான் கிடைச்சிருச்சு. சிம்சோனை குறித்து வேதத்தில் வாசித்து பார்த்தால் அவனுக்கும் பிறக்கும் போதே அவனுக்குள்ள வல்லமை இருந்துச்சு. ஆனா வேதத்தில் படிச்சு பாருங்க, உபத்திரவப்படாதவங்க அரசாட்சி பண்ணதற்கும் உபத்திரவப்பட்டவங்க அந்த தலைமைத்துவத்தில் இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இவங்க ரொம்ப ஞானமா நடந்துக்கிட்டாங்க, இவங்க ஞானமா நடக்கல. இவங்க தங்களுடைய அரியணையை தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை காப்பாத்தினாங்க, ஆனா இவங்களால காப்பாற்ற முடியல. காரணம் என்னன்னா உபத்திரவப்படாதவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் ஞானம் வந்துடாது. உங்க பிள்ளைகள் உபத்திரவப்படுகிறதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய பிள்ளைகள் பாடு அனுபவிக்கிறதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுதான் அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கும்னா ஞானத்தை. ஆமென் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கடைசியாக உபத்திரவம் நமக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். நீங்கள் ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றான். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவன் முறையான நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளியாகிய ஒருவனுமாய் இருக்கிறான் என்றான். நீங்கள் அப்படியே 18வது வசனத்தை வாசிக்கலாம். அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்கு வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைக்கிறதையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். கவனிங்கள், இந்த ரூத்தின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் இந்த ரூத் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறார்.
அவள் மோவாப் தேசத்தால், அவளுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா தன்னுடைய மருமகளிடத்துல சொல்லும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் தங்கும் இடத்தில் நான் தங்குவேன், நீர் மரிக்கும் இடத்தில் நான் மரிப்பேன், உங்க தேவன், நீ ஆராதிக்கிற தேவன் தான் எனக்கும் தேவன். கர்த்தரை அப்படியே ஏற்றுக்கொண்டான். ஆண்டவர் மேல ஒரு பெரிய அன்பு அவங்களுக்கு வந்துருச்சு. பொதுவாக நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, உபத்திரவம் ஆண்டவரை விட்டு நம்மளை பிரிக்கும் நினைப்போம், பாடுகளை ஆண்டவரை விட்டு பிரிக்கும். நம்ம ஜெபம் பண்ணும் போதே கூட ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே என் பிள்ளைய காப்பாத்துங்க, என் குடும்பத்தை காப்பாத்துங்க, இப்படி சோதனையில இருந்தா அவங்க உங்களை விட்டு தூர போயிடுவாங்க, அவங்க உங்களை நேசிக்க மாட்டாங்க, நீங்க அற்புதம் செஞ்சீங்கன்னா என் பிள்ளை உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உபத்திரவம் தான் ஆண்டவரை நம்ம நேசிக்கிற நேசத்தை அதிகப்படுத்தும். உபத்திரவம் தான் நம்மளை ஆண்டவர் மேல இன்னும் கொஞ்சம் கிட்டி சேர பண்ணும். யாரெல்லாம் உபத்திரவத்தின் மத்தியிலே ஆண்டவரை ரொம்ப பிடிச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப பிரைட்டா இருக்கும். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நீங்க எப்ப ஆண்டவரை தேடுறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் அதிகமா இருக்கும் போது உங்க இருதயத்தை ஆண்டவர் சமூகத்துல ஊற்றுங்க, கர்த்தர் சமூகத்துல அழுங்க, ஆராதிங்க, கர்த்தரை புகழ்ந்துட்டே இருங்க. உங்க எதிர்காலத்தை எழுதி வச்சுக்கோங்க. அந்த எதிர்காலம் மிக பெஸ்டா. என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் பார்த்திருக்கிறேன். நான் பல உபத்திரவத்தினுடைய உச்ச கட்டத்தில் இருக்கும்போது எனக்கு ஜெபிக்கிறதுக்கு ஜெப குறிப்பெல்லாம் எதுவும் இருக்காது. அவங்கள அடிச்சிருங்க ஆண்டவரே இவங்களை, அதெல்லாம் இருக்காது. அப்படியே முழங்கால நின்று, வெறும் தரை மொட்டை மாடியில் முழங்கால நின்று கையை உயர்த்தி, நான் அவங்கள நேசிக்கிறப்பா, நான் அவங்கள ரொம்ப விரும்புகிறப்பா, நீர் என்னை தேற்றுறீங்க, நீர் என்னை ஆற்றுறீங்க. அப்படியே என்னுடைய கவலையெல்லாம் அவர் சமூகத்தில் கொட்டி அவர் என்னை மார்போடு அணைக்கிறது மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ணுவேன். அந்த நேசம் இன்றைக்கு என்னை உயர்த்தி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அப்போ நான் நம்புறேன். நம்பர் 4, நான்காவதாக, உபத்திரவம் உங்களுக்கு என்ன கொண்டு வரும் அப்படின்னா, ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பை இன்னும் கொஞ்சம் பலனடைய செய்யும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, ஆதலால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் தேவ சமூகத்தில் அப்படியே எழுப்பி நின்று, நான் நம்புற ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு இந்த மாதத்தில், இந்த முதல் வாரத்தில் நம்மோடு கூட பேசுகிறார். தேவ பிள்ளையே, நீ உபத்திரவப்படுகிறது கெட்டதுக்கு அல்ல, இந்த பாதை உங்களுக்கு கெட்டதற்கு அல்ல, இந்த அவமானம் உங்களுக்கு கெட்டது அல்ல. கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்ய போறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை செய்ய போகிறார். இந்த உபத்திரவம் தான் உங்களை வெற்றிக்கு பாதைக்கு நேராய் நடத்த போகிறது. இந்த உபத்திரவம் தான் உங்களை ஞானிகளாய் மாற்ற போகிறது. இந்த உபத்திரவம் தான் இன்னும் ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாய் மாறப்போகிறது. கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த உபத்திரவத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு அனுமதித்த இந்த உபத்திரவத்திற்காக நன்றி என்று சொல்லுங்கள். வெகு சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. உங்களுடைய நாவு சொல்ல போகிறது, இது கெட்டதற்கு அல்ல, இது நல்லதற்கு, இந்த அவமானம் நல்லதற்கு. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மகளே இது நல்லதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவோம், நன்மையாய் மாற பண்ணுகிறவர் நீர்தான் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்மைக்கு நன்மைக்கு நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. காரணமே இல்லாம உங்களை பகைச்சது இது நல்லது, இது நன்மையாய் முடியும். இந்த நஷ்டம் எனக்கு தீமை அல்ல, நன்மைக்கு முடியும். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் நன்மையாய் முடிய பண்ணுவேன், நன்மையாய் முடிய பண்ணுவேன், நன்மையாய் முடிய பண்ணுவேன். ஹல்லேலூயா. நம்புறவங்க கைகளை உயர்த்தி, கர்த்தாவே இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, நம்புறேன், 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 நம்புறேன். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கரங்களை தட்டி பாடும், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான கரங்களை தட்டி எல்லாரும் சோர்ந்து சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே,
உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக பாடுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக பாடுகின்ற நேரம் இது. சோர்ந்து ஹalleluya ஹalleluya இயேசுவே உபத்திரவப்படுகிற இந்த நஷ்டம், இந்த பாடுகள், யாரெல்லாம் இந்த ஆராதனையில கலந்து கொள்றவங்க அந்த சூழ்நிலையில இருக்கிறாங்க, இது நன்மையா முடியட்டும், அது நன்மையா முடியட்டும். உங்க மேல இருக்கிற பாசத்தை இன்னும் ஆண்டவர் அதிகப்படுத்தட்டும் சாமி. நன்றி ஹalleluya. அந்த உபத்திரவம் அவர் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லட்டும். அந்த உபத்திரவம் அவருக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கட்டும். ஹalleluya. ஓ ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடும். சிஸ்டர், ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நன்றி ஆண்டவரே, கோடி நன்றி அப்பா. உடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. இந்த வார்த்தையை சங்கீதக்காரன் மட்டுமல்ல, இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நாள் எழும்பி எல்லாருக்கு முன்பாகவும் சாட்சியாய், நான் பட்ட பாடு நல்லது, நான் பட்ட அவமானம் நல்லது, என்னுடைய வாழ்க்கையில வந்த ஒவ்வொரு தீமையும் நல்லது, இப்பொழுது நான் கடந்து போகிற இந்த நஷ்டம், இந்த சூழ்நிலை நல்லதுன்னு இந்த பிள்ளைகளுடைய வாய் சாட்சி சொல்ல போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாட்சி சொல்ல போகிறதற்காய் நன்றி.